அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஓராண்டுக்கு முன்பாக திருச்சியில் தாய் இயக்கம் தமிழ்நாடு தேவர் பேரவையின் சார்பில் மாநில பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி அந்த கூட்டத்தில் அஇஅதிமுகவிற்கு ஆதரவு அளிப்பதென ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதன் அடிப்படையில் எனது தலைமையில் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளோடு சென்று சென்னை பசுமை வழிச்சாலையில் அமைந்திருக்கின்ற முன்னாள் முதல்வர் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை சந்தித்து ஆதரவு அளித்தோம். அதன் பிறகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மக்கள் சந்திப்பு நடத்துகின்ற அனைத்து தொகுதிகளிலும் தமிழ்நாடு தேவர் பேரவையின் சார்பில் அந்தந்த மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் சென்று ஆதரவு அளித்ததோடு முழுமையாக களப்பணியை ஆற்றினார்கள். இதனையெல்லாம் பார்த்து பொறுத்துக் கொள்ள முடியாத டிடிவியின் கும்பல்கள், ஓபிஎஸ்என் கும்பல்கள் ஆகிய இந்த இரண்டு கும்பல்களைச் சேர்ந்த ஒரு 20-30 பேர் தான் இருக்கும். இவங்க தொடர்ந்து எங்களுக்கு எதிராக வலைத்தளங்களில் கம்பு சுத்துறது. நான் சொல்றேன், என் சமூகத்தைச் சேர்ந்த 3 கோடி சமுதாய மக்கள் பெரும்பான்மையாக தமிழகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க யாரும் எங்களுக்கு எதிராக எந்த கருத்தையும் சொல்லலை. எங்களுக்கு எதிராக இந்த ஒரு 30-40 பேர் கம்பு சுத்துறது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த இவங்க 2 பேருடைய கும்பல் மட்டும்தான். நான் இவங்க எல்லாம் ஒரு மனுஷனை மதிச்சு ஒரு வீடியோ போடுறதா நினைச்சுக்கிட்டு பேசாம அமைதியா இருந்தேன். ஆனா தொடர்ந்து இது போன்ற இனச்செயல் ஈடுபடுறவங்களுக்கு ஒரு வரலாறு நான் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கேன். 1976 நமது தாய் இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த இயக்கத்தை தொடங்கணும்னு சொன்னது கல்வி காவலர் ஐயா PK மூக்கையத்தர் அவர்கள் தான். அவர்கள் தான் அவருடைய முன்னோடி. உண்மையை சொன்னா அவர் தான் நிறுவனர். அவருடைய சொல்லால் உருவாக்கப்பட்ட அந்த தாய் இயக்கத்திற்கு பல்வேறு தலைவர் பொறுப்பில் இருந்திருக்காங்க எனக்கு முன்னாடி. அவங்கெல்லாம் அன்றைக்கு இருந்த முதலமைச்சராக இருந்த கருணாநிதி ஆகட்டும், மரியாதைக்குரிய புரட்சி தலைவி அம்மாவாகட்டும் ஆகிய இந்த 2 பேர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா நேரில் சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட்லாம் வாங்குறது இல்லை, போன்லயே பேசுவாங்க. அந்த அளவுக்கு வலிமையா இருந்த இயக்கம் தமிழ்நாடு தேவர் பேரவை. அந்த இயக்கத்தில் அன்றைக்கு தொண்டன், இன்னைக்கு நான் தலைவனா இருக்கிறேன். ஏதோ புதுசா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சுக்கிட்டு நான் தலைவன் போட்டுக்கிட்டு ஊரை ஏமாத்த கிளம்பி வரல. ஆகையினால முத்தையாத்தேவருக்கு என்ன தகுதி இருக்கு, இவர் எப்படி போய் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்கலாம், எடப்பாடியாருக்கு ஆதரவு கொடுக்கலாம்னு இது தொடர்ந்து இது போன்ற கேள்வி இந்த 2 கும்பலாலையும், யாரு ஓபிஎஸ் டிடிவி, இந்த இவங்க 2 கும்பலாலையும் தான் இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு நேரடியாக பதில் சொல்றேன். தாய் இயக்கமான தமிழ்நாடு தேவர் பேரவைக்கு ஒரு வரலாறு இருக்கு. இந்த இயக்கத்தை முடக்க வேண்டும் என்று நினைத்த குடும்பம் எந்த குடும்பம் தெரியுமா? தமிழ்நாடு தேவர் பேரவை வளர்ந்துடக்கூடாது. உதாரணத்துக்கு வன்னியர் சங்கத்தை உருவாக்கினார் ராமதாஸ் அவர்கள் அவர் சென்னையில் இருக்கக்கூடிய தேவர் மண்டபத்தில் ஒரு கூட்டத்தில் பேசுறாரு. இந்த கூட்டத்தில் நான் இருக்கிறேன். இந்த இயக்கத்துடைய நிறுவனர் அடிப்படையில் டாக்டர் ராமகிருஷ்ணன் அந்த கூட்டத்தில் இருக்காரு. அந்த கூட்டத்தில் பேசல டாக்டர் ராமகிருஷ்ணனுடைய நண்பர், நாங்கெல்லாம் ஒன்னா மருத்துவக் கல்லூரியில் படித்தோம். இன்னும் சொல்ல போனா வன்னியர் சங்கத்தை உருவாக்குறதுக்கு தமிழ்நாடு தேவர் பேரவையுடைய பைலா வாங்கிட்டு போயிட்டு தான் நான் ஆரம்பிச்சேன் அப்படி சொல்லி பேசினார் ராமதாஸ். நம்ம அந்த கூட்டத்தில் கேட்டேன். நம்முடைய பைலா வாங்கிட்டு போய் தொடங்கப்பட்ட வன்னியர் சங்கம் பெரிய ஒரு சங்கமா உருவெடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியா வளர்ந்து இன்னைக்கு நிக்குது. இன்னைக்கு அவங்க கட்சிக்குள்ள அப்பாவுக்கு மகனுக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்கு, அது வேறு விஷயம். ஆனா அப்படி வர வேண்டிய, இன்னும் சொல்ல போனா அதை விட ஒரு பெரிய ஒரு இயக்கமாகவும் ஒரு கட்சியாகவும் வர வேண்டிய இருந்த இந்த தாய் இயக்கமான தமிழ்நாடு தேவர் பேரவைய வளர விடாம தடுத்த குடும்பம் எந்த குடும்பம் தெரியுமா? இன்னைக்கு வெளிப்படையா சொல்றேன், சசிகலா குடும்பம் தான். இது பழைய உள்ள நிர்வாகிகளுக்கு தெரியும். இன்னைக்கு முதலில் இருக்கக்கூடிய மீனாட்சி மிஷன் மருத்துவமனையுடைய தோற்றுவிச்சார் இல்லையா டாக்டர் சேதராம், அவருக்கு தெரியும். மறைந்து போன சினிச்சாமித்தர் மறைஞ்சிட்டாரு, அவருடைய வாரிசுகளுக்கு தெரியும். டாக்டர் ராமகிருஷ்ணன் இப்பவும் மணர்வழியில இருக்காரு, அவருக்கு தெரியும். இந்த இயக்கத்தில் அரும்பாடுபட்டு உழைத்த அப்போது இருந்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் தெரியும். தமிழ்நாடு தேவர் பேரவை வளர்ந்து விடக்கூடாது என்ற கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தது சசிகலா குடும்பம் தான். அந்த குடும்பத்தை சேர்ந்த டிடிவிக்கு தான் நீங்க காவடி தூக்குறீங்க இன்னைக்கு ஒரு சில பேர். எனவே பழைய வரலாறு பேசினா சசிகலாவாகட்டும்
டிடிவி தினகரன் ஆகட்டும், ஏன் ஓபிஎஸ் பத்தி ஒரு செய்தி சொல்றேன். இந்த 10.5 விழுக்காடு எடப்பாடி அவர்கள் கொடுத்து தேவர் சமுதாயத்துக்கு துரோகம் பண்ணிட்டாருங்கிற மாதிரி தென் மாவட்டத்தில் ஒரு ஒரு பேச்சை தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறீங்க. கொஞ்சம் பேர் தான். அவங்களுக்கு நான் திரும்பவும் சொல்றேன், 10.5 விழுக்காடுங்கிற அந்த இடஒதுக்கீட்டை யாரு எப்போது சட்டமன்றத்தில் வாசிச்சாங்க? ஓபிஎஸ் தானே. அப்ப துணை முதலமைச்சர் இருக்காரு, அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் இருக்காரு. சரி, அவர் அறிவிக்க சொன்னா இவருக்கு மூளை இல்லையா ஓபிஎஸ்க்கு? அப்ப துணை முதல்வர் பதவியை தக்க வச்சுக்கணும். அதுக்காக தான் பதவியில் இருக்கணும், தன் குடும்பம் நல்லா இருக்கணும், வளமையா இருக்கணுங்கிறதுக்காக தானே அந்த 10.5 விழுக்காடு தீர்மானத்தை சட்டசபையில் வாசிச்சது ஓபிஎஸ் தானே. இந்த வரலாறு எல்லாருக்கும் தெரியும் தானே. ஆனா இருக்கட்டும், நம்ம இடத்துல பிறந்துட்டாங்க, நாம மன்னிச்சுட்டு போவீங்கன்னு சொன்னா நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு அதிமுகவில் எத்தனை மாவட்ட செயலர் நம்மால் இருக்கான், எத்தனை எம்எல்ஏக்கள் நம்மால் இருக்கான்? உதாரணத்துக்கு முக்கியமான தென் மாவட்ட தளபதிகளாக இருக்கக்கூடிய உதயகுமார் ஆகட்டும், செல்லூர் ராஜா ஆகட்டும், ராஜன் செல்லப்பாவாகட்டும், நத்தம் விஸ்வநாதன் ஆகட்டும், அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் ஆகட்டும், விஜயபாஸ்கர் ஆகட்டும், எத்தனை பேர் சொல்லிட்டே போலாங்க. எல்லாருக்கும் முக்கியத்துவம் இருக்கு. இந்த ஓபிஎஸ் சேர்க்கல, டிடிவி சேர்க்கல. ஏன்னா இப்ப நான் சொல்றேன், துரோகினா யாரு நல்லாவே தெரிஞ்சிருந்து 10.5 விழுக்காட சட்டசபையில தீர்மானமா கொண்டு வந்த ஓபிஎஸ் தான் துரோகின்னு நான் சொல்றேன். சரியா? அதே போல தமிழ்நாடு தேவர் பிறகு வளர்ந்து மிகப்பெரிய இயக்கமா ஒரு கட்சியா உருவெடுத்து இன்னைக்கு இருந்திருக்கும். குறைஞ்சது ஒரு 40-50 எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைய தடுத்த குடும்பம் மன்னார்குடி குடும்பம், சசிகலா குடும்பம். நான் நேரில் சொல்றேன். அதே நேரத்தில் நடராஜன் மேல எந்த குற்றச்சாட்டு வைக்க மாட்டேன். ஏன்னா அவர்கிட்ட தனிப்பட்ட முறை நான் பழகிருக்கேன். நல்ல மனிதர். சசிகலா எப்படிப்பட்ட ஆளுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால திரும்ப திரும்ப நீங்க எப்படி ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு கம்பு சுத்தினீங்கன்னு வச்சுங்களேன். சசிகலா எப்படிப்பட்ட ஆளு, என்னென்ன துரோகம் பண்ணிச்சு, டிடிவி யாரு அப்படிங்கிற பட்டியலை தொடர்ந்து நான் வெளியிடுவேன். எவனுக்கு நான் பயப்பட மாட்டேன். புரியுதா? ஏன்னு கேட்டீங்கன்னா, தாய் இயக்கத்துக்காக எங்க அளவுக்கு தமிழகத்துல தியாகம் பண்ணக்கூடிய ஆட்களை யாராவது கொண்டது காட்டுங்க பார்க்கலாம். நான்லாம் 30 ஆண்டுகளா சமுதாய பணி தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன். எத்தனை முறை சிறைக்கு போயிருக்கிறேன், எத்தனை போராட்டம் நடத்திருக்கிறேன், எத்தனை ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறேன், பட்டியல் போடுறேன். பத்திரிகை ஆதாரத்தோட போடுறேன். வாயில சொல்லல, பத்திரிகை ஆதாரத்தோட போடுறேன். எந்த ஊர்ல ஒரு சமுதாய மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அங்க ஓடி போய் நின்னது நானு. எனக்கு முன்னாடி பல தலைவர் இருந்திருக்கிறாங்க. அது 96 ஆகட்டும், 98 ஆகட்டும். இந்த 96, 98 உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு சமுதாய கலவரம், சாதி கலவரம் உருவானது தென் மாவட்டங்கள்ல. அது நாரக்கிணறு, கொடியங்குளம், வீரசிகாமணி, இது போன்ற பகுதிகளில் மிகப்பெரிய ஒரு சாதி கலவரங்கள் உருவான காலம் உண்டு. இது எப்ப? 1996, 98 காலகட்டம். அந்த காலகட்டத்தில் களத்தில் நின்று மக்களுக்காக பாடுபட்டு அவங்களை காப்பாற்றி ஒரு அரணாக இருந்த இயக்கம் தாய் இயக்கம்னா தமிழ்நாடு தேவர் பிரிவு தான். இன்னைக்கு அன்றைய சூழலை பாத்தீங்கன்னா வலைத்தளங்கள் கிடையாது. ஆகினால இன்னைக்கு அதனுடைய வரலாறுகளை இன்னைக்கு வெளிக்கொண்டு காட்ட முடியல. ஆனா பத்திரிகை ஆதாரம் இன்னும் இருக்கு. அன்றைக்கு வந்துச்சுல பத்திரிகை, அத்தனை பத்திரிகைகளையும் தமிழ்நாடு தேவர் பிறகு களம் கண்ட அனைத்து செய்திகளையும் இன்னைக்கு நாங்க ஆதாரமா சேகரிச்சு வச்சிருக்கோம். அதனால இன்றைக்கு எங்கேயாவது ஒரு ஊர்ல ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வரும், அங்க ஓடி போய் நின்றுக்கிட்டு தான் சார்ந்த கொடியை கொடுத்துறது, இதை பிடிக்க வைக்கிறது, அதுல ஒரு விளம்பரம் தேடுறதுலாம் இந்த இயக்கத்துக்கு தெரியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னைக்கு அனைத்து அரசாங்க அலுவலகத்திலையும் தேவரையாவுடைய போட்டோ வைக்கலாம்னு ஒரு அனுமதியை வாங்கி கொடுத்த இயக்கம் இந்த இயக்கம் தான். தலைநகர் சென்னையில் இருந்து கடற்கூடி கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய தேவர் சிலைகளை நிறுவன இயக்கம் தேவர் பறவை தான். அதுக்கு வரலாறு என்ன தெரியுமா? அந்த சிலையுடைய கீழே இருக்கக்கூடிய கல்வெட்டு, அதுல பாருங்க தமிழ்நாடு தேவர் பெருன்னு இருக்கும். அந்த சிலைக்கு அருகிலேயே ஒரு கொடிக்கம்பத்தை நிறுவி வில்லம்பு, புலி, மீன் பொறிக்கப்பட்ட அந்த மூவேந்தர்கள் பயன்படுத்திய அந்த கொடிய மஞ்சள் கொடிய வடிவமைச்ச இயக்கமும் நம்ம இயக்கம் தான். இன்னைக்கு அந்த கொடியான சின்னங்களை பல பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது எங்களுடைய இனிஷியல் தான், பயன்படுத்திட்டு போகட்டும், தப்பு இல்லை. ஆனா அந்த கொடியவும் தேவரையாவுடைய சிலை கருகளை நட்டு வச்சோம். தமிழ்நாடு முழுவதும் அதிமுக திமுகவுக்கு இணையா இருந்த ஒரு இயக்கம், இணையா கொடிக்கம்பங்கள் நிறுவன இயக்கமும் தாய் இயக்கமான தமிழ்நாடு தேவர் பிறகு தான். இந்த கொடிதான் எல்லா இடங்களையும் மறந்துகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு உள்ள சின்ன பையனுக்கு விவரம் தெரியாது இல்லையா? 19-20 பையன்கிட்ட சொல்லி தூண்டி விட்டு அங்கங்க போறது கொடி இறக்கிட்டு இவன் கொடி ஏற்றி விட்டுறது. இதாண்டா வரலாறு மறைக்கிறது. இப்படி மாறி போனதுதான் இந்த பாண்டியர் வரலாறு. புரியுதா? பாண்டியன் என்றால் யாரு? பாண்டியர் என்றால் யாருன்னு சொன்னா தேவர் சமுதாயம் தான். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. பாண்டிய நாடு எங்க இருக்கு? எங்க ஆரம்பிக்குது? மதுரையில் ஆரம்பிக்குது.
பாண்டிய நாட்டை வந்து ஆண்ட மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள் வந்து தலைநகராக வச்ச ஆண்ட இடம் எந்த இடம்? மதுரை மாநகரம் தான். அதை சுற்றி உள்ள அது நெல்லை உட்பட சேர்த்துக்கலாம். மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, நெல்லை, விருதுநகர் வரைக்கும் உட்பட சேர்ந்து வரும் வச்சுங்களேன். ஆனா இது எப்படி நீங்க ஆண்ட பரம்பரை சொல்லுவீங்க? அதுக்கு வரலாறு இருக்காங்க, இன்னைக்கு அரண்மனை இருக்கு, ஜமீன்கள்லாம் இருக்கு. அதனால இன்னைக்கு அது ஒரு சர்ச்சையா போய்கிட்டு இருக்கு, யார் பாண்டியர் அப்படின்னு. பாண்டிய நாட்டில் பிறந்த எல்லாருமே பாண்டியர் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா பாண்டிய நாட்டை ஆண்ட மன்னர் என்றால் தேவரனத்தை பிறந்த மன்னர் மட்டும்தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. இதை வந்து உடனே எடுத்துக்கிட்டு இந்த வலைத்தளங்கள்ல பட்டியல் வகுப்பை சேர்ந்த சில இளைஞர்கள் என்ன பண்றதுன்னா ஒரு விவாதத்தை கொண்டு வராங்க. தம்பிகளா தப்பு, வரலாறு நல்லா படிங்க. எங்கள்ல சரியான ஆட்கள் இல்லாதனாலதான் இந்த வரலாறை வந்து சரியான முறையில் எடுத்து பேச முடியல. ஒரு மேடையை போடுங்க, நான் வர்றேன். பாண்டியன்னா யாரு? பாண்டிய வம்சத்தில் பிறந்தவங்க தான் நாட்டை ஆண்டாங்கிறதுக்கு வரலாறு எடுத்து போடுறோம். செப்பேடுகள் இருக்கு, கல்வெட்டு இருக்கு, நூல்கள் இருக்கு, அனைத்தும் இருக்கு. எனவே இந்த பாண்டியர் வரலாறு பிரச்சனைக்கு தனியாக ஒரு வீடியோ நம்ம போட வேண்டியிருக்கு, அது இருக்கிற ஒரு பக்கம். எனவே அதிமுகவை ஆதரவு முடிவெடுத்தது எல்லா நிர்வாகிகளும் அழைத்து கூட்டம் போட்டு எடுத்த முடிவு. அதன் அடிப்படையில் இன்னைக்கு நாங்கள் தொடர்ந்து பயணிச்சிட்டு இருக்கோம். நிச்சயமா சொல்றேன், 2026 புரட்சி தமிழர், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயமா அவர் வந்து கோட்டையில் அமர்வது உறுதி, கொடியேற்றுவதும் உறுதி, அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த ஈனப்பயல் 2 பேர் இருக்கான் பாரு, இந்த டிடிவி, ஓபிஎஸ், ஒன்னும் புடுங்க முடியாது. நீ அரசியல் அனாதை, நீங்க புரியுதா? நீ தூண்டி விட்டு ஒரு மயிரை எங்களை புடுங்க முடியாது, என்னையும் புடுங்க முடியாது. ஆகையினால 2 பேருக்கு எச்சரிக்கையா சொல்றேன், உன் ஆளுகளை தூண்டி விடுறதை நிப்பாட்டிக்க, அதான் உனக்கு நல்லது. எனவே தேவர் சமுதாயம் பெருசு, சமுதாய மக்கள் முழுமையாக எங்களை ஆதரிக்கிறாங்க. 30 ஆண்டுகள் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்திருக்கிறேன், ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கேன். எங்கேயும் அனுமதி வாங்கி நடத்துற போராட்டம் வரலாறே கிடையாது. 1-2 மாநாடுகள், 1-2 ஆர்ப்பாட்டங்கள் வேணா காவல்துறை அனுமதி வாங்கி நடத்தியிருப்பேன். மிச்ச அனைத்து போராட்டங்களும் தடையை மீறின போராட்டம். இப்ப 2 நாளைக்கு முன்னாடி கூட என் மேல போடப்பட்ட ஒரு பொய் வழக்கான தீசேர வழக்கு எதிர்கொண்டு தான் வந்திருக்கேன். சிவகங்கை சீமைக்கு போய் மானாமதுரையில் என் மேல போடப்பட்ட வழக்கு கடந்த 10 வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. இது மாதிரி எண்ணற்ற வழக்கு ஆதாரத்தோடு எடுத்து போடுறேன். ஏதோ நீ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு ஊரே ஏமாத்த கிளம்பணும் நான் கிடையாதுப்பா. இன்றைக்கும் சமுதாய மக்களுக்காக எளிமையா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். அதனால எனக்கு ரொம்ப திமிர் ஜாஸ்தியா இருக்கும். எனவே இதை பார்த்துட்டு மறுபடியும் கம்பு சுத்துன்னு வச்சுக்க. சசிகலா என்ன பண்ணுச்சு, டிடிவி தினகரன் சமுதாயத்துக்கு என்ன துரோகம் பண்ணாரு, ஓபிஎஸ் என்ன பண்ணாருங்க பட்டியலை தொடர்ந்து நான் வெளியிடுவேன். சரியா? நன்றி.